சந்தியா ராகம் சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சாருவுக்கும் அந்த மாப்பிளைக்கு இன்னைக்கு தாலி கொடுக்குற ஃபங்க்ஷனை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க பத்மா. இந்த ஃபங்க்ஷன்ல பல திட்டங்கள் போட்டு வச்சிருக்காங்க மகாலிங்கமும் பத்மாவும். இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட மாயா வேறொரு திட்டம் போட்டிருக்காங்க. இதுக்கு தனா கதிர் இவங்களும் ஒத்துழைக்கிறாங்க. எதுவுமே தெரியாத மாதிரி மாயா பத்மாவுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியும் சாருவோட கல்யாணத்துல ரொம்ப அக்கறை காட்டுற மாதிரியும் நடிச்சிட்டு இருக்காங்க. கரெக்டா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாரும் வராங்க. இதை பார் சாரு, மாப்பிள்ளை வீட்டுல இருந்து எல்லாரும் வந்துட்டாங்க. நாங்க சொல்றபடி நடந்துக்கோ. உனக்கும் சீனுக்கும் தான் கல்யாணம் நடக்க போகுது. நீ ஒன்றும் பயப்படாத சாரு. அவங்க என்னெல்லாம் சொல்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீ நடந்துக்கோங்கிறாங்க. என்ன சொல்றீங்களோ அதுபடி நான் செய்வேன். ஆனா கண்டிப்பா சீனு மாமாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறேங்கிறாங்க. இதை பார் சாரு, அதுக்காகத்தானே இவ்வளவு முயற்சி எடுத்துட்டு இருக்கிறோம். எவ்வளவு ரிஸ்க் எடுத்து இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கோம். நீ கவலைப்படாத, நீ இந்த வீட்டோட மருமக தான். சீனு உன் கழுத்துல தாலி கட்ட போறது உறுதி. இது யாராலும் தடுக்க முடியாது சாரு. இவங்க 3 பேரும் குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்கிறதா மாயா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஓஹோ, திட்டத்து மேல திட்டம் போட்டுக்கிட்டே இருக்கீங்களா? சாருவை நம்ப வச்சு சீனுவை சாருவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. நான் என்ன ஏமாந்து விட்டுருவேனா என்ன அப்படின்னு மாயா அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நீ அங்க பாருங்க, மாயா பார்த்துக்கிட்டே இருக்கா, கொஞ்சம் கவனமா பேசுங்க, இல்லைன்னா அவ உஷாராயிடுவா அப்படின்னு பார்வதி மாயாவை பார்த்துட்டு சொல்றாங்க. சாரு, நீ நல்லா நடிக்கணும். சீனுவை இப்ப கூப்பிடுவான். சீனு வந்து உன்கிட்ட ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரி உன் முகத்துக்கு நேரா வருவான். அப்பங்க பார்த்து வீடியோ எடுத்து வச்சிடலாம். அந்த வீடியோவை ஆன் பண்ணி அந்த மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டோன்னு வச்சுக்குவேன். சீனுவும் சாருவும் 2 பேரும் இப்படியெல்லாம் இருந்திருக்காங்களான்னு அந்த மாப்பிள்ளையே இந்த பொண்ணு வேணான்ட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் சீனு, இவகிட்ட நீ தப்பா நடந்துக்க பார்த்துருக்க, அதனால நீ தான் இவ கழுத்துல தாலி கட்டி ஆகணும். வீடியோவை பார்த்தா வேற எந்த மாப்பிள்ளை வந்து சாரு கழுத்துல தாலி கட்டுவான்? இவ வாழ்க்கையே உன்னாலதான் பறி போயிருச்சுன்னு எப்படியோ டிராமா பண்ணி உனக்கு சீனுவை கல்யாணம் பண்ணி வச்சிடறோம். சரியா? அடிச்ச மாதிரி நீ அப்படியே கட்டில படுத்துக்கோ. சீனுவை கூப்பிட்டு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்க சொல்றதோட உதட வச்சு அவனோட மூச்சு காத்து உன் மூச்சு கொடுப்பான். ஜிபிஆர் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா ஷாக் ட்ரீட்மெண்ட் சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிடலாம். அந்த கொஞ்சம் கேப்ல எப்படியும் பார்வதி வீடியோ எடுத்து வச்சிருவா. அதுக்கப்புறம் நாம என்ன சொல்றோமோ அதுதான் சாரு நடக்கும். எல்லாரும் நம்புற மாதிரி ஒரு வீடியோவை எடுத்துட்டோம்னா போதும். மாயா என்ன சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. சீனுவே சொன்னா கூட யாரும் நம்ப மாட்டாங்க. சீனு சாரு கிட்ட தப்பா நடந்துக்கிட்டான்னு சொல்லி வீடியோவை வச்சு நம்ம எல்லாத்தையும் நம்ப வச்சிடலாம் சாருங்கிறாங்க. அப்படியே அத்தை சொல்றீங்க? எனக்கு சீனு மாமாவை கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா எனக்கு அதுவே போதுங்கிறாங்க சாரு. சரி சரி, இப்போ சாக்கடிச்ச மாதிரி நீ படுத்துக்கோங்கிறாங்க. பார்வதி 2 பேரும் எப்படி ஐடியா கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி சாருவும் சாக்கடிச்ச மாதிரி அப்படியே பேனு கிடக்குறாங்க. பத்மா ஓடி வந்ததும் டே சீனு கொஞ்சம் இப்படி வாவே அப்படின்னு போய் தனியா ரகசியமா பேசுறாங்க. இதை மாயா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சீனு எதுக்காக தனியா கூப்பிடுறாங்கன்னு பார்த்துட்டு இருக்கும்போது சீனு என்னமா அப்படின்னு சொல்லுவோம். டே சீக்கிரம் வாடா, ஒரு ஆபத்து அப்படின்னு கூப்பிடுவோம். சீனு என்னமோ ஏதோன்னு பதறி போய் உள்ள ஓடுறாங்க. அந்த ஃபேனை போடலான்னு கை வச்சிருக்கா, டப்புன்னு சாக்கடிச்சிருச்சுடா, அதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் கொடுங்கிறாங்க. ஐயோ, எனக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதுன்னு எனக்கு எதுவுமே தெரியாதாங்கிறாங்க. ஜிபிஆர் ட்ரீட்மெண்ட்னு ஏதோ கொடுப்பாங்களே அந்த மாதிரி தம் கட்டி எப்படியோ மூச்சு இழுத்து கொடுத்தா அவளுக்கு வந்துருண்டா, சீக்கிரம் அதை கொடு அப்படின்னு சொல்றாங்க பத்மா. அப்படியம்மா சொல்ற, சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு சீனு சாரு முகத்துக்கு நேரா போறாங்க. கரெக்டா மாயா வந்துடுறாங்க. மாயா பாக்குறாங்க, என்னது தனியா சீனவை கூட்டிட்டு போய் என்னதான் பேசுறாங்கன்னு எட்டி பாக்குறாங்க. எட்டி பார்த்தா சாருக்கு பக்கத்துல சீனை உட்காந்து அவங்களுக்கு முத்தம் கொடுக்குற மாதிரி தெரியுது. மாயா, சீனு என்ன பண்ற அப்படின்னு சத்தம் போடுறாங்க. மாயா, சாருவுக்கு ஷாக் அடிச்சிருச்சு, அதான் ஜிபிஆர் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேங்கிறாங்க. ஐயா, இதுக்கு இதெல்லாம் சரி வராது. ஷாக் அடிச்சதுக்கு கரண்ட் ஷாக் கொடுத்தா தான் சரியா இருக்கும். நீ எழுந்திரிச்சு இப்படி வாவேன், நான் சரி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளக்ல ஒயரை குத்துறாங்க. ஒயர் கொடுத்ததும் கரண்ட் ஷாக்க காலில் வச்சு விடுறாங்க. சாரு அலறி அடிச்சுக்கிட்டு அம்மாமான்னு கத்திக்கிட்டு கிடக்குறாங்க. சாருக்கு இப்படி ஷாக் அடிச்சிருச்சு, இப்படி கையங்கால இழுக்குதேன்னு சொல்லிட்டு பத்மா போய் சாரு கையை பிடிக்கிறாங்க. பத்மாவையும் கரண்ட் இழுக்குது. அப்போ பார்வதியும் போய் பத்மாவை பிடிக்கிறாங்க. பத்மாவுக்கும் கரண்ட் இழுக்குது. மாயா சிரின்னு சிரிக்கிறாங்க. என்ன ஷாக் ட்ரீட்மெண்ட் போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் வேணுமான்னு கேட்குறாங்க. அந்த அலர்லையும் பத்மா, பார்வதி, சாரு எல்லாருமே போதும் எங்களை விட்டுருங்கன்னு சத்தம் போடுற மாதிரி இருக்கு. ஸ்டாப் பண்ணிட்டு மாயா சிரிக்கிறாங்க. அப்ப பார்த்தா சீனு, மாயா நீ என்ன பண்ணி வச்சிருக்க? 3 பேர்த்துக்கும் எதுக்கு இப்படி கரண்ட் ஷாக் கொடுத்தேன்னு கேட்குறாங்க. சீனு சாரு எப்படி எழுந்திரிச்சு உட்காந்துருக்கா பாரு. மூச்சு பேச்சு இல்லாம கிடந்தால இப்ப ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டே எந்த மாதிரி சுறுசுறுப்பா உட்காந்துருக்கா. ஜிபிஆர் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வேஸ்ட் சீனு. ஷாக் அடிச்சவங்களுக்கு இப்படிதான் ஷாக் கொடுக்கணும் தெரியுமாங்கிறாங்க மாயா. ஏண்டி என்னடி நினைச்சிட்டு இருக்க? எங்க கதையை ஒரே மட்டும் முடிச்சிடலாம்னு நினைச்சுக்கிட்டேன்னு கேக்குறாங்க பத்மா. அதே சாரு இப்படி கிடந்த நிலைமையை பார்த்துட்டு என்னத்தை இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க? சாருக்கு ஷாக் அடிச்சு எப்படி கிடந்தா இப்ப எப்படி உட்காந்துருக்கா பாருங்க. இதை பார்த்து நீங்க பாராட்டுறதை விட்டுட்டு என்ன வந்து கேக்குறீங்க? ஆனா போய் சாருவை கரண்ட்ல கையை வை அப்படி ஷாக் அடிச்சு விழுந்து கடன்னு சொன்ன ஹெல்ப் பண்ணா நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்களேங்கிறாங்க மாயா. நல்லா பண்ணுனேன் போ. ஒரு நிமிஷம் என்ன நடந்ததுன்னே தெரியலைங்கிறாங்க பார்வதி. என்கிட்ட விளையாடுறதா நினைச்சு கரண்ட்ல போய் விளையாடுனா சும்மா இருக்குமான்னு கேக்குறாங்க மாயா. ஆமா, சின்ன பாப்பா பாரு உங்ககிட்ட வந்து விளையாடுறதுக்கு, சி அக்கிட்ட போடி அப்படின்னு சொல்லி பத்மாவும் பார்வதியும் திட்டுறாங்க. மாயா சிரிச்சுக்கிட்டே சீனுவை கூட்டிகிட்டு வா சீனு போலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. நீ ஒன்றும் தப்பா நினைச்சுக்காத, எப்படியோ எப்படி பிளான் போட்டாலும் இந்த மாயா வந்து சொதப்பி வச்சிடறா. சாக்கடிச்ச மாதிரி கிடப்ப, அப்ப சீனு வந்து உன்னை காப்பாற்றுவான். அந்த நேரம் வீடியோ எடுத்து வச்சு அதை எப்படியாவது வெளியிட்டுலாம்.
வீட்டில் இருக்கிறவங்களையும் அண்ணனையும் எல்லாத்தையும் நம்ப வச்சிடலான்னு நினச்சேன். என்ன செய்யறது, அதுவும் நடக்காமல் போச்சு சாருங்கிறாங்க. இப்போ என்னத்தை செய்யறது, எனக்கு எப்படி தான் சீனவை கல்யாணம் பண்ணி வைப்பீங்கன்னு கேட்குறாங்க சாரு. சாரு என்னை நம்பிட்டு எல்லாம் நாங்கள் கைவிட மாட்டோம், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு பத்மா வேறொரு திட்டம் போடுறாங்க. அதுக்கு முன்னாடியே மாயா, தனா, கதிர் இவங்க 3 பேரும் வேறொரு பிளான் பண்ணியிருக்காங்க. தனாவும் கதிரும் மாறு வேஷம் போட்டுக்கிட்டு வந்திருக்கிறாங்க. கதிர் தனா வந்ததும் கண்ணை காட்டுறாங்க. மாப்பிள்ளை வெளியில் வந்ததும் அவங்கள தூக்கிடுறாங்க. மாப்பிள்ளை ஃபோன் பேசிட்டு இருக்கிறத பார்த்து சரி பேசிட்டு வரட்டும் அப்படின்னு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. தாலி கொடுக்குற ஃபங்க்ஷனுக்கு நேராச்சு. சரி மாப்பிள்ளைய வர சொல்லுங்க, அவங்க முன்னாடி தானே கொடுக்கணுங்கிறாங்க. அப்போ மகாலிங்கம் பார்த்துட்டு ஆமாம் மாப்பிள்ளை எங்கேன்னு கேட்குறாங்க. ரகுராம் கேட்குறாங்க ஆமாம் மாப்பிள்ளை எங்கே தானே கொண்டிருந்தாரு, அதுக்குள்ளே எங்கே போயிட்டாரு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது மாப்பிள்ளை வெளியில் ஃபோனில் பேசிட்டு இருக்காங்கங்கிறாங்க. அப்படியா, சரி சீக்கிரம் கூப்பிடுங்கன்னு சொல்லவும் வந்து எட்டி பார்க்குறாங்க. அங்கே மாப்பிள்ளைய காணோம். ஐயோ மாப்பிள்ளைய காணான்னு சொல்லி அலறாங்க. அப்போங்க மகாலிங்கம் போயிடுறாரு. ஐயோ என்னது டூப்ளிகேட் மாப்பிள்ளையை ஏற்பாடு பண்ணி இப்போ காணாமையே போயிட்டாரு. இது பொண்ணு நம்ம சீனு வந்து உட்காரவும் முடியாது, இப்போ என்ன செய்யறதுன்னு பத்மாவையும் பார்வதியும் பார்க்குறாங்க. என்னங்க என்ன இப்படி திடீர்னு இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மகாலிங்கத்துக்கு ஃபோன் வருது. அங்கே தனா கதிர் 2 பேரும் மாப்பிள்ளையை தூக்கிட்டு போய் புவனேஸ்வரி தான் கடத்த சொன்னான்னு சொல்லுங்கிறாங்க. அதே மாதிரி மாப்பிள்ளை சொல்கிறாரு புவனேஸ்வரி என்னை கடத்திட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் மகாலிங்கம் பயங்கரமாக புவனேஸ்வரி மேலே கோவப்படுறாங்க. நல்ல காரியம் நடக்க போகிற நேரத்தில் என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கிற இந்த நேரம் பார்த்து இந்த அம்மா இந்த வேலை பார்த்துருச்சு, இந்த அம்மாவே ஐடியா கொடுத்துட்டு இந்த அம்மாவே சொதப்பி விட்டுட்டாங்களேன்னு கோவத்தில் இருக்காங்க மகாலிங்கம். சார் என்னை குடோனில் வச்சு கட்டி வச்சிருக்காங்க சார், என்னை எப்படியாவது காப்பாற்றுங்கன்னு சொல்கிறாங்க அந்த மாப்பிள்ளை. சார் அவங்களுக்கு தெரியாம தான் சார் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேங்கிறாங்க. டே நல்லா பாருடா, அது புவனேஸ்வரி மேடம் தானாங்கிறாங்க மகாலிங்கம். ஆமாம் சார் எனக்கு அவங்கள நல்லா தெரியும் சார், புவனேஸ்வரி மேடமே தாங்கிறாங்க. சார் இப்போ வந்துட்டு இருக்காங்க சார், தயவுசெய்து நான் ஃபோன் பண்ண விஷயம் தெரியக்கூடாது, எப்படியாவது என்னை காப்பாற்றுங்க சார்னு சொல்லிட்டு அந்த மாப்பிள்ளை ஃபோனை வைக்கிறாங்க. கதிர் தனா 2 பேரும் வந்து முகத்தில் இருக்கிற துணியை கழட்டிட்டு சார் ரொம்ப நல்லாவே நடிச்சிங்க. மகாலிங்கம் ரொம்பவே பதற போறாரு. அடுத்தது புவனேஸ்வரி மேலே அவருக்கு வர்ற கோபத்தையும் ஆத்திரத்தையும் பார்க்கணுமே. அடடா அந்த கண்கொலையா காட்சியை பார்க்க எவ்வளோ நல்லா இருக்குமல்லங்கிறாங்க கதிர். அதையும் தாண்டி இப்போ பத்மா அத்தை போட்ட பிளான் வேற சொதப்பி இருக்குமே. அப்போ அத்தை என்னமா பதற போறாங்க, சீனுவுக்கும் சாருவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க என்னெல்லாம் திட்டம் போட்டாங்க. மாப்பிள்ளை சார் உங்களை வச்சு எங்க மாமாவுக்கும் சாருவுக்கும் கல்யாணத்தை பண்ணலான்னு ஏற்பாடு பண்ணாங்க. அவங்க ஒரு பக்கம் பதற போறாங்க. ஆனா கரெக்டான நேரத்துல மாயா இதெல்லாம் கண்டுபிடிச்சு அவ ஒரு செக் வச்சா பாருங்க, எல்லாத்துக்கும் பெரிய சூப்பரான ஐடியா. கரெக்டான நேரத்துல எல்லாம் கரெக்டா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அங்க எல்லாம் பெரிய கலவரத்துல இருக்கும், என்ன பண்ண போறாங்களோ இதெல்லாம் நம்ம நேர்ல போய் பார்க்கணுங்கிறாங்க. ரகுராம் வந்ததும் ஆமா மாப்பிள்ளை எங்கேன்னு வந்து கேட்குறாங்க. மகாலிங்கம் சமாளிக்கிறாங்க. அவருக்கு ஏதோ அர்ஜென்ட்டான வேலைன்னு சொல்லிட்டு இப்பதான் ஃபோன் பேசிட்டு கிளம்பி போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. சரி விடுங்க, இது தாலி கொடுக்குற ஃபங்க்ஷன் தானே, அவர் வந்து பார்த்ததும் கிளம்பிட்டாருல, அவர் இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த ஃபங்க்ஷனை நல்லபடியாக நடத்திடலான்னு சொல்றாங்க ரகுராம். பத்மா மகாலிங்கத்தை பார்க்குறாங்க. மகாலிங்கம் பத்மாவை தனியாக வாங்கன்னு கூப்பிட்டு கண்ணாசிக்கிறாங்க. அதே மாதிரி பத்மாவும் என்னங்க என்னாச்சு மாப்பிள்ளை எங்கேன்னு கேட்குறாங்க. பத்மா எங்க அந்த மாப்பிள்ளை எங்கேங்க, அவர் வச்சு தானே இந்த கல்யாணத்தையே நடத்தணும், இந்த நேரம் பார்த்தா அவருக்கு என்ன வேலை அப்படியே அப்படின்னு பத்மா கேட்கவும் இதை பாருங்க சமந்தி, மாப்பிள்ளை வேலை விஷயமாவெல்லாம் போகல, உங்கள் அண்ணனை சமாளிக்கிறதுக்காக நான் அப்படி ஒரு பொய்யை சொன்னேன். அட என்னங்க இந்த நேரத்தில் இப்படி சொல்கிறீங்க, இது என்ன விளையாடுற விஷயமா, சாருவோட கல்யாண விஷயங்க இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, அசால்ட்டாக பேசுகிறீங்களேங்கிறாங்க. ஆமாங்க என்ன செய்கிறது, இந்த புவனேஸ்வரி திட்டம் போட்டு கொடுத்துட்டு அவளே மாப்பிள்ளையை கடத்திட்டாளுங்கிறாங்க மகாலிங்கம். ஐயோ என்ன சொல்கிறீங்க, சரி மாப்பிள்ளையை கடத்திட்டாளா, அவருக்காக இவரை கடத்தினான்னு கேட்குறாங்க. புவனேஸ்வரி தானே சாருவுக்கும் சீனுவுக்கும் கல்யாணம் பண்ணுறதுக்காக பெரிய திட்டம் போட்டு கொடுத்தா, இன்னைக்கு புவனேஸ்வரியை கடத்திட்டான்னு சொல்கிறீங்க, இது நம்புற மாதிரியே இல்லையேங்கிறாங்க பத்மா. புவனேஸ்வரி இவ்வளோ பெரிய திட்டத்தையும் போட்டு கொடுத்துட்டு என்னை இப்படி பழி வாங்கிட்டாலே, என்னை கருத்துருக்குனே செஞ்சுட்டா, நான் போய் நேரில் என்னென்னு கேட்டுட்டு வந்துடுறேன்னு சொல்லி மகாலிங்கம் புவனேஸ்வரி வீட்டுக்கு போகிறாங்க. இங்கே பத்மா வந்ததும் சாரு கேட்குறாங்க என்னாச்சு, ஏன் அத்தை பதட்டமாக இருக்கீங்கன்னு கேட்குறாங்க சாருக்கிட்ட எல்லா உண்மையும் சொல்கிறாங்க பத்மா. மாப்பிள்ளையே அந்த புவனேஸ்வரி தூக்கிட்டாலாம், இப்போ தான் உங்கள் அப்பாவுக்கு அந்த மாப்பிள்ளையே ஃபோன் பண்ணி சொன்னார், என்னை எப்படியாவது வந்து காப்பாற்றுங்கன்னு கேட்குறாரு. மாப்பிள்ளை வந்தா தானே சீனுக்கு உனக்கும் கல்யாணத்தை பண்ண முடியும், எல்லாரும் பேசிகிட்டு இருக்காரு தான். மாயா அந்த பக்கமாக வந்து நின்று கேட்டுட்டு இருக்காங்க. நல்லா பதறி கதருங்க. மாப்பிள்ளை இப்போதைக்கு வரவும் மாட்டாரு, நீங்கள் நினைக்கிற கல்யாணமும் நடக்காதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க மாயா. மகாலிங்கம் போனதும் புவனேஸ்வரியை டாட் போட்டுன்னு சத்தம் போடுறாங்க. மேடம் நீங்கள் பண்ணுறதெல்லாம் சரியில்லை, ஏன் இப்படி பண்ணினீங்க, எங்களை மூக்கறுத்துடனே பண்ணினீங்களான்னு கேட்குறாங்க. என்ன மகாலிங்கம் என்ன வாய்க்கு வந்து பேசுறீங்க, உங்களுக்கு கண்டுபிடி வந்து பேசிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறாங்க புவனேஸ்வரி. ஆமாம் மேடம் நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டீங்க, எதுக்காக மாப்பிள்ளையை தூக்குனீங்கன்னு கேட்குறாங்க மகாலிங்கம். எது மாப்பிள்ளையை நான் தூக்குன்னா, ஆமாம் நீங்கள் தான் கடத்திட்டதா மாப்பிள்ளை சொன்னார். வருது முட்டாள், நான் எதுக்காக மாப்பிள்ளையை தூக்க போகிறேன், சீனுவுக்கும் சாருவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும், இந்த மாயாவை பழி வாங்கணும்னு நினச்சிட்டானே நானே இந்த திட்டத்தை போட்டு கொடுத்தேன், நானே போய் மாப்பிள்ளையை தூக்குவேனான்னு கேட்குறாங்க புவனேஸ்வரி. மேடம் இருந்தாலும் நீங்கள் தான் இந்த ஐடியாவை கொடுத்தீங்க, ஆனால் நீங்களே இப்படி பழி வாங்கிட்டீங்களேங்கிறாங்க மகாலிங்கம் இதே மாதிரி பேசிகிட்டு இருக்காதீங்க, கெட்ட கோவம் வருங்கிறாங்க. ஆமாம் மேடம் என்னை எல்லாரும் முன்னாடியும் தலைகுனியை வச்சுட்டீங்க, என் பொண்ணுக்கு இன்னைக்காவது கல்யாணம் நடக்கும்னு நானும் அவ்வளோ எதிர்பார்த்துட்டு இருந்தேன், இப்போவும் இப்படி பழி வாங்கிட்டீங்களேன்னு புவனேஸ்வரியை சந்தேகப்பட்டு பேசுகிறாங்க மகாலிங்கம். புவனேஸ்வரிக்கும் மகாலிங்கத்துக்கும் பேச்சு முத்திக்கிட்டே போகுது. அப்போ மகாலிங்கம் தன்னோட வாயாலேயே உண்மையை வளரிடுறாங்க. நான் மொட்டை கடுதாசி எழுதி போட்டதா காரணமாக மனசில் வச்சுக்கிட்டு தானே என்னை இப்படி பழி வாங்குறீங்கன்னு கேட்குறாங்க. இதை கேட்டதும் புவனேஸ்வரி மகாலிங்கம் என்ன சொல்கிறீங்க, மொட்டை கடுதாசி எழுதுனது நீங்கள் தானான்னு புவனேஸ்வரி கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்போ எங்களை இந்த நிலைமையில கொண்டு வந்து நிறுத்தினது நீ தானா,
ஊரை விட்டு தள்ளி வைக்கிற அளவுக்கு எங்களை கொண்டு வந்து நிறுத்திட்டீங்களா? கூடவே இருந்து குளிப்பறிச்சிட்டிய மகாலிங்கம். ரகுராம் குடும்பத்தில் தான் யாரோ எங்களை சதி பண்ணிட்டாங்கன்னு நினச்சி நான் அவன் குடும்பத்தை பழிவாங்கணும்னு நினச்சேன். ஆனால் நீ என் கூடவே இருந்துக்கிட்டு எங்களை ஊரை விட்டு தள்ளி வச்சதுக்கு அப்புறமும் நீ எங்ககிட்ட உண்மையை மறைச்சியல. ஒரு சீப்பான புத்தியோடு இருக்கிற உனக்கு உன் பொண்ணுக்கும் சீனுவுக்கும் கல்யாணம் நடக்கட்டும், உன் பொண்ணு அந்த வீட்டுக்கு மருமகள் ஆகட்டும், இந்த மாயாவோட வாழ்க்கையை கெடுக்கணும்னு நான் நினச்சேன். ஆனால் நீ எங்கூடவே இருந்துக்கிட்டு எங்களையெல்லாம் இப்படி குழியில் தள்ளிட்டிய மகாலிங்கம்ங்கிறாங்க புவனேஸ்வரி. ஐயோ, தேவையில்லாமல் நம்ம வாயாலேயே உண்மையை உளறி கொட்டுட்டேமே. புவனேஸ்வரிகிட்ட இருந்து இனி எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசிக்கிறாங்க மகாலிங்கம். அவசரப்பத்தியால இப்படி அவசரப்பட்டு உண்மையை உளறி கொட்டிட்டு எப்படி இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுன்னு யோசிக்கிறாங்க. புவனேஸ்வரி பசுபதி அவங்க ஆளுகளை எல்லாம் கூப்பிட்டு மகாலிங்கத்தை கட்டி